சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும் பாட்டியும் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வந்து பூஜை அறையில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை எதுக்கு நடக்குன்னு இப்போ தான் தெரியுது. நான் வாங்கி கொடுத்த தொட்டிலேன்னு அப்படியே இருக்குது, அதில் எதையாவது நிரப்பணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து ஏதோ ஒரு பொருளை போட்டு தான் நிரப்பணுங்கிற மாதிரி, அதெல்லாம் நிரப்பிடலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரவி சொல்கிறாங்க, சும்மா பொருளை போட்டு நிரப்பக்கூடாது, குழந்தைய போடணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸ்ருதி வந்து நம்ம பெற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி வந்து இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீ தான் மனோஜ், நீ சீக்கிரம் குழந்தைய பெற்றுக்கடா, ஆளாளுக்கு 2 குழந்தைய பெற்றிங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, குழந்தைய பார்த்துக்கிறதுலே டைம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. முத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலையும் ஆமாம் அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. அடுத்த சீனில் மனோஜ் வந்து நான் ஷோரூம் கிளம்பி போகிறோமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ ரோஹிணியும் கிளம்ப போகிறாங்க. நீ அவள் கூட இனிமேல் பேசக்கூடாதுடா, அவளை ஷோரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. ரோஹிணிக்கிட்டே மனோஜ் சொல்கிறாரு, அப்போ நான் எதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, எல்லாம் என் பையன் பார்த்துப்பான், அவன் படிச்சிருக்கான், அவனுக்கு எல்லா டீலிங்குமே தெரியும், நீ போக தேவையில்லை, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை அத்தை, ரொம்ப முக்கியமானது எல்லாமே என் லேப்டாப்பில் தான் இருக்குது, அதெல்லாம் மனோஜுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. வீட்டில் இருனா இரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மனோஜும் கிளம்பிடுறாரு. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. இவங்க பையனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், இந்த ஷோரூம் வைக்கிறதுக்கு காரணமே நான் தான், என்னையே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே இருக்காங்க. அப்புறம் ரோஹிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. எதுக்கம்மா அந்த நேரத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் டி, மொதல் நீ தானே விஷ் பண்ணுவேன், அதான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா உன்னை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை இவ்வளோ அழ வச்சிட்டிங்களே, நீங்களும் இதுக்கு அனுபவிப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை மனசுக்குள்ளே நினச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.